இந்த வீக் வர May 31st அன்னைக்கு 3 வெபினார்ஸ் உங்களுக்காக காத்திருக்கு. மார்னிங் 10 o'clock Know Your Insurance, Hidden Clause and Terms in Health Insurance. அதை தொடர்ந்து 11 மணிக்கு A Deep Dive into SIP Calculator. அதே 11 மணிக்கு Plan, Pause and Pivot, Financial Planning for Non-Linear Life. கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வெபினார்ஸ்க்கான லிங்க் இருக்கு. மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட இந்த வீக்கெண்டை லேர்னிங் வீக்கெண்டா மாத்துங்க. டவுன்வர்ட் ஆவரேஜிங் என்னும் சாபக்கேடு. டவுன்வர்ட் ஆவரேஜிங்னா என்ன? ஒரு ஸ்டாக்கு முதல்ல அதிக விலை கொடுத்து வாங்கிடுறீங்க. அப்படி வாங்கும்போது என்ன ஆகுது? வாங்கின உடனே ஸ்டாக் விழ ஆரம்பிக்குது. நிறுவன மதிப்பு ரொம்ப அதிகமாக இருந்து அந்த நேரத்தில் போய் நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்கினாக்கா அதுக்கப்புறம் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும். எப்படி ரியாக்ட் பண்ணும்? இந்த மதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் இதை விற்றுடலாம் அப்படின்னு ரியாக்ட் பண்ணும். இதை எந்த பங்கில் வாங்கினாலும் இந்த விளைவு வரத்தான் செய்யும். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது என்ன மாதிரியான இடம்? நிறுவன மதிப்பு ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா அதை அட்வான்டேஜ் எடுக்கிறது முதலீட்டாளனுடைய கடமை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இடம். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துங்க. அவங்க ட்ரேட் பண்ணாக்கா அவங்களுக்கு டேக்ஸே கிடையாது. அவங்களுக்கு டெய்லி என்ஏவின்னு ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது. இந்த டெய்லி என்ஏவி தினமும் அவங்களுக்கு அவங்க பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணணுன்ற தேவை அவங்களுக்கு இருக்குது. இல்லைனா அவங்க ட்ரஸ்டீஸ் கேள்வி கேட்பாங்க, அவங்க மேனேஜ்மெண்ட் கேள்வி கேட்பாங்க, இன்வெஸ்டர்ஸ் கேள்வி கேட்பாங்க, இது மாதிரி பல பேர் கேள்வி கேட்பாங்க. மியூச்சுவல் ஃபண்டுக்கு டெய்லி என்று சொல்லக்கூடிய இந்த தேவை போர்ட்ஃபோலியோ மேனேஜருக்கு மாதத்துக்கு ஒரு தடவை இருக்குது. ஏஎஃப்பும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வச்சுக்கலாம். ஸோ ப்ரொஃபஷனல் மேனேஜர்ஸுக்கு எல்லா நேரத்துலையும் எப்படி ப்ராஃபிட் பண்ணணுன்ற ஒரு தேடல் இருப்பது இயல்பு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க? எப்போல்லாம் நிறுவன மதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கோ அந்த நேரத்தில் போய் விற்பாங்க. இன்றைக்கி ப்ரொஃபஷனல் மேனேஜர்ஸ் மட்டும் இல்லை, கம்பெனி மேனேஜ்மெண்ட்ஸும் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு காலத்தில் எல்லா கம்பெனிக்கும் இந்தியாவில் 75% ஸ்டேக் வச்சுக்கணும்னு ஒரு தேவை இருந்தது. இன்றைக்கி வேர்ல்பூல்னு ஒரு கம்பெனி என்னுடைய ஸ்டேக்கை 75லேருந்து குறைச்சிக்கிட்டே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன நிலைப்பாடு எடுத்திருக்காங்கனாக்கா, இல்லை எனக்கு 20% இருந்தால் கூட போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. பன்னாட்டு நிறுவனங்களே இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய தங்கள் பங்குகளை இந்திய பங்குதாரர்களுக்கு விற்கிறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க, ரெடியாக இருக்காங்க. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு சில மணி நேரம் முன்னாடி ஐடிசி தன்னுடைய பர்சன்டேஜ் ஆஃப் ஹோல்டிங்கில் கிட்டத்தட்ட ஒரு 9 விழுக்காடு அல்லது 8 விழுக்காடை விற்றுட்டாங்க. அவங்க டோட்டல் பர்சன்டேஜில் ஒரு பர்சன்டேஜ், ஸோ ஒரு 2.3% ஐடிசியிலே விற்றுட்டு போயிட்டாங்க. யார்? பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோன்ற அவங்களுடைய ஒரிஜினல் ப்ரமோட்டர். இப்போ அவங்க ப்ரமோட்டர் இல்லை. ஸோ நிறுவன மதிப்பு எனக்கு போதுமானதாக தான் நான் விற்க ரெடியாக இருக்கேன்றதுக்கு பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் இன்றைக்கி ரெடியாக இருக்காங்க. ஸோ எப்போல்லாம் நிறுவன மதிப்பு இருக்க வேண்டியதோடு கொஞ்சம் அதிகமாக போகுதோ அந்த இடத்துல ஒரு இன்ஃபார்ம்டு இன்வெஸ்டர் அல்லது இந்த பிஸ்னஸை நம்மளை விட பெட்டராக உள்ளிருந்து பார்க்கக்கூடிய நபர் விற்கிறாங்க. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? விலை ஏறி போச்சு, இன்னும் கொஞ்சம் ஏறும், இப்போயாவது வாங்கலாம், விட்டுறக்கூடாது அப்படின்னு விரட்டி விரட்டி வாங்குகிறோம். இதில் சிக்கல் என்னன்னாக்கா, இந்த மாதிரியான ஒரு வழிமுறை நமக்கு ஸ்டாக்கை தப்பான விலையில் வாங்க வச்சிரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இந்த பெரிய பெரிய இன்வெஸ்டர்லாம் விற்பான். ப்ரமோட்டர், மியூச்சுவல் ஃபண்ட், ஏஏஎஃப், மல்டிநேஷ்னல், ப்ரைவேட் ஈக்விட்டி எல்லாரும் விற்கிறாங்க. அப்போ அந்த ஸ்டாக் ப்ரைஸ் இறங்கிட்டே வருது. நாம் என்ன நினைக்கிறோம்? இல்லை இவர் விற்று முடித்த உடனே மறுபடியும் மேலே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்க வாங்குகிறோம். ஸோ முதல்ல வாங்கும்போது இதெல்லாம் நடக்கும்னு நம்ம யோசிக்கலை. ஃபஸ்ட்டு மிஸ்டேக். இதெல்லாம் நடக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? இதெல்லாம் தப்பு இல்லை, இந்த விற்கிறதெல்லாம் சரியானா மறுபடியும் நம்ம மேலே போயிடலான்னு நினைக்கிறோம். பட் நினைப்புலாம் பொழப்புக்கு உதவாது. ஏன்னா மார்க்கெட் ஹஸ் அ மைண்ட் ஆஃப் இட்ஸ் ஓன். விற்கிறவனுடைய காரணங்கள் நம்மளுடைய கன்விக்ஷனை விட ஸ்ட்ராங்கராக இருந்தால் நாம் பாதிக்கப்படுவோம், அது உறுதி. இல்லை இவங்கெல்லாம் இந்த ஸ்டாக் நல்ல ஸ்டாக்குன்னு சொன்னாங்க, அவங்கெல்லாம் இந்த ஸ்டாக் நல்ல ஸ்டாக்குன்னு சொன்னாங்கன்னு நிறைய பேரை நீங்கள் கூட்டிகிட்டு வரலாம். பட் மார்க்கெட் கேட்காது. நீங்கள் யாரை கொண்டு நிறுத்தினாலும் மார்க்கெட் கேட்காது. நிறுவன மதிப்பு அதிகமாக இருந்தால் அது அட்வான்டேஜ் எடுக்கிறது இன்றைக்கி ஒரு வாழ்க்கை முறை முதலீட்டாளர்களுக்கு, அதுவும் ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு அது ஒரு வாழ்க்கை முறை.
அப்போ தனி முதலீட்டாளனாக அவங்களுக்கு எதிர்த்து நம்ம போய் நிற்கும் போது என்ன ஆகுது? நாம வீக் ஆயிடுறோம். நமக்கு அந்த சக்தியை எதிர்கொள்றதுக்கு நமக்கு பலம் இல்லாமல் போய்விடுகிறது. இப்போ இன்னைக்கு எங்கெல்லாம் ரீட்டைல் இன்வெஸ்டர் ஸ்டக்காக இருக்காங்களோ ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வித்துட்டு போயிருக்கான். இன்ஃபேக்ட் நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர் மாட்டிருக்க ஒரு ஸ்டாக்ல யார் வித்திருக்கான் பீக்ல அப்படின்னு பார்த்தா எல்ஐசி வித்திருக்கான். எனக்கு அதை விட அதிர்ச்சி எதுவுமே கிடையாது. சரி, இன்னொரு கம்பெனியில் போய் பார்த்தா வேற ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி வித்திருக்காங்க. மக்கள் வாங்கி தள்ளியிருக்காங்க. ரீட்டைல் ஷேர் ஹோல்டர் கவுண்ட் கூடிக்கிட்டே போகுது. அது ஒரு கிடுக்கிட்டுன்னு ஏறதை பார்த்தா ஏதோ இந்த ஸ்டாக்கு தான் வாங்க வேண்டிய ஸ்டாக் அப்படின்னு நமக்கு தோணும். ஸோ இப்படி டவுன்லோட் ஆவரேஜ் பண்ணும்போது தொடர்ந்து நீங்கள் வந்து விலை குறைய வாங்கிக்கிட்டே போகிறீங்க. இப்படி வாங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு கொஞ்சம் க்ளோஸாக பார்த்தாக்கா எந்த நேரத்துலையும் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து உங்களுடைய காஸ்ட்டுக்கு கீழே இருக்கு. ஸோ ஆவரேஜிங் எங்கே ஒர்க் அவுட் ஆகுது? பெருவாரியான இடங்களில் ஒர்க் அவுட் ஆகிறதில்ல. ஒரு பாயிண்டில் என்ன ஆகிடுதுன்னா கீழே போயிட்டே இருக்கு, நீங்கள் வாங்கிட்டே இருக்கீங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் நிறுத்திடுறீங்க. அதுக்கப்புறம் ஸ்டாக் அந்த இடத்துலையே கொஞ்சம் நாளைக்கு இருக்கலாம். அந்த இடத்துலையே கொஞ்சம் நாளைக்கு இருந்துட்டு அப்புறம் ஸ்லோவாக டேர்ன் அரவுண்ட் ஆகிட்டு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் மேலே போயிடும். எங்கே போய் நிற்கும்? உங்கள் காஸ்ட்டுக்கு மேலே போய் நிற்கலாம். இதுதான் பெஸ்ட்டு கேஸ். சில இடங்கள்ல என்ன ஆகும்னா உங்கள் காஸ்ட்டுக்கு ஒரு 10% கீழே வரும், அல்ல 20% கீழே வரும். அப்போ உங்கள் காஸ்ட்டுக்கு வராது. வரும் காஸ்ட் வரும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, வராது. அங்கேயும் திருப்பி கீழே போயிடும். ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட விக்ரமாதித்தன் வேதாளம் கதை மாதிரி இந்த ஷேர் ப்ரைஸுக்கும் உங்கள் காஸ்ட்டுக்கும் நடுவில் ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகிடுது. இதுலேருந்து விடிவே இல்லாமல் வந்துடுது. இந்த அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அந்த அனுபவத்தை கமெண்ட் செக்ஷனில் எழுதலாம். ஏன்னா இந்த அனுபவங்கள் தான் நம்மளை வந்து இல்லை இது தப்புன்னு உணர வச்சு ஒரு பெட்டர் பிளேஸுக்கு கொண்டு போகணும். ஸோ ப்ளீஸ் ஷேர் யுவர் கமெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதை படிக்கும்போது இப்படி ஒன்று இருக்குது, இதை நம்ம எப்படி தவிர்க்கலான்ற ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணம் வந்தால் தான் நீங்கள் டவுன்லோட் ஆவரேஜிங்கில் போய் தப்பான ஸ்டாக்கில் மாட்டிக்க மாட்டீங்க. முக்கால்வாசி பேர் டவுன்லோட் ஆவரேஜிங்கில் தப்பான ஸ்டாக்கில் தான் மாட்டுறாங்க. யாரும் வந்து ஒரு நல்ல ஷேரில் டவுன்லோட் ஆவரேஜ் பண்ணுறது இல்லை. சுமாரான கம்பெனி அல்லது அதுக்கு கீழே உள்ள கம்பெனிலாம் டவுன்லோட் ஆவரேஜிங் அதிகமாக நடக்குது. அண்ட் பெருவாரியான நிறுவனங்களில் நீங்கள் பொறுமை எழுந்து விற்று ரொம்ப வருஷம் கழிச்சு தான் அது மறுபடியும் மேலே வரும். ஸோ டவுன்லோட் ஆவரேஜிங் ஆஸ் அ ஸ்ட்ராட்டஜி 90% ஆஃப் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது இல்லைங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. ஒருவேளை உங்களுக்கு டவுன்லோட் ஆவரேஜ் பண்ணி எங்கேயாவது ஒரு சக்ஸஸ் வந்திருக்குன்னா அந்த சக்ஸஸை பற்றி நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எழுதலாம். ஏன்னா மற்றவங்களுக்கு அது போய் சேரட்டும், தப்பில்லை. கற்பனையாக எழுதாதீங்க, உண்மையாக எழுதுங்க. ஸோ டவுன்லோட் ஆவரேஜிங் என்னை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கு பெருவாரியாக ஒரு சாபக்கேடாகத்தான் அமைந்திருக்கிறது. ஏன்னா அவங்க தப்பான ஸ்டாக்ஸ் தான் டவுன்லோட் ஆவரேஜ் பண்ணுறாங்க. லக் வுட் ஹேவ் இட், சரியான ஸ்டாக்ஸில் யாருமே டவுன்லோட் ஆவரேஜிங் பண்ணுறதில்லை. அப்படி பண்ணால் என்ன ஆகுன்றதையும் இந்த வீடியோவில் பேசுவோம். பல தருணங்களில் நாம் ஒரு வேல்யூ இன்வெஸ்டராக இந்த ஸ்டாக் சீப் அப்படின்னு நினச்சி வாங்குவோம். அந்த ஸ்டாக் நாம் நினச்ச வேல்யூக்கு 20% கீழே வரும். அங்கேருந்து மறுபடியும் இன்னும் 20% கீழே வரும். இப்போ இது ஏன் கீழே வந்தது அப்படின்றத தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு என்ன நடந்தால் இது மறுபடியும் ரிவர்ஸ் ஆகுன்ற ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைச்சதுனாக்கா அப்போது நிறுவன மதிப்பை இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. நாம் அந்த இடத்துல நான் 100 ரூபாய்க்கு வாங்கினா இது 60 ரூபாய்க்கு வந்துருச்சுன்னு பார்க்கக்கூடாது. 60 ரூபாயில் இது பையா செல்லா அப்படின்னு தனிப்பட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்டேஷனாக அதை பார்க்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இல்லைனா நமக்கு அந்த 100 ரூபாய்ங்கிறது ஒரு ஆங்கரிங் பயஸ், அதை நம்ம திருப்பி பிடிச்சாகணும், எட்டி பிடிச்சாகணுன்ற ஒரு கண்மூடித்தனமான ஒரு வெறி வந்துடுது. அந்த வெறி வரும்போது நம்மளால் லாஜிக்கலாக திங்க் பண்ண முடியாது. ஸோ 60 ரூபாயில் இதை வாங்கலாமா வேணாமா? டவுன்லோட் ஆவரேஜிங் ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி பணம் இருந்தால் இதை மட்டும் வாங்க வேணாம், அதுதான் கேள்வி. முக்கால்வாசி நேரத்தில் இது வேணாம்ப்பா அப்படின்னு தோணிடும். அப்போ அந்த 100 ரூபாயில் வாங்கினதையும் விற்றுட்டு தான் போகணும். ஆனால் வாங்கணும் இதான் ரீசன்ஸ் அப்படின்னு ரொம்ப தெளிவாக தோணுச்சுன்னா அதை நீங்கள் கொண்டு போய் அந்த கம்பெனியை தெரிஞ்சவங்கள்ட்டையோ அல்லது ஒரு கம்பெனியை ஒழுங்காக ஆய்வு செய்யக்கூடியவங்கள்ட்டையோ போய் மறுபரிசீலனை செய்துவிட்டு கன்ஃபர்மேஷனை பெற்றுக்கொண்டு அந்த இடத்துல நீங்கள் டவுன்லோட் ஆவரேஜிங் பண்ணி அங்கேருந்து மறுபடியும் ஒரு ஃப்ரெஷ் ஜேர்னியை பண்ணிங்கன்னா மேபி வெற்றி வரலாம். அந்த மாதிரி ஃபுல் வேலிடேஷன் அண்ட் கன்ஃபர்மேஷன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் டவுன்லோட் ஆவரேஜிங் பண்ணணும்.
எங்களை போன்றவர்கள் இதை செய்கிறோம். உதாரணத்துக்கு நான் ஒரு ஸ்டாக்கை 1 பார்ட் வாங்கியிருப்பேன் ஒரு ப்ரைஸில். அங்கேருந்து கீழே வரும்போது ஃபுல் ரிசர்ச்சை நான் பண்ணி எல்லா சேஞ்சஸையும் என் மனசுக்குள்ளே உள்வாங்கிக்கிட்டு இந்த கம்பெனி நல்லா பணம் தோடிச்சுன்னா நான் 4 பார்ட் வாங்குவேன் கீழே. ஸோ ஒரு ஸ்டாக்கை 50 ரூபாயில் 1 பார்ட் வாங்கினேனாக்கா 30 ரூபாயில் 4 பார்ட் வாங்கினேனாக்கா அப்போ என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். 30 × 4 120 + 50 170 டிவைடட் பை 5 எவ்வளோ வருது? 35க்கும் கொஞ்சம் கீழே வருது. ஸோ என்னுடைய ஆவரேஜ் என்னுடைய இனிஷியல் ப்ரைஸ்லேருந்து எவ்வளோ மாறுதுன்னு பாருங்கள், அண்ட் கரண்ட் ப்ரைஸுக்கு எவ்வளோ கிட்ட வருதுன்னு பாருங்கள். ஆனால் இதையும் ஃபுல் கன்விக்ஷனோட தான் செய்யணும். ஹாஃப் கன்விக்ஷனோடையோ இல்லை ஒரு கெஸ் ஒர்க்கோடையோ இல்லைப்பா பார்க்கலாம், அடித்து பார்ப்போம், வாங்கித்தான் பார்ப்போம், நாமளா அதுவானு இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. ஃபுல் கன்விக்ஷன் இருந்தால் மட்டும்தான் பண்ணணும். அந்த கன்விக்ஷன் இருந்தால் மட்டும்தான் டவுன்வர்ட் ஆவரேஜிங் ஒர்க் அவுட்டே ஆகும். அந்த பாயிண்டில் மார்ஜின் ஃபார் எரர் இஸ் 0. தேர் ஷுட் பி நோ ரூம் ஃபார் எரர் இன் டெசிஷன் மேக்கிங். அப்படிப்பட்ட ஒரு டெசிஷன் எடுத்தால் மட்டும்தான் டவுன்வர்ட் ஆவரேஜிங் ஒர்க் அவுட் ஆகும். அப்படி இல்லாட்டி டவுன்வர்ட் ஆவரேஜிங் என்றைக்குமே ஒரு சாபக்கேடு தான். அந்த சாபக்கேடு என்பதை உணர்ந்து எங்கெல்லாம் நமக்கு மேலேயே அந்த வருத்தத்தையும் வலியையும் திணிச்சுக்கிட்டோமோ அந்த இடத்துல நம்ம மாற்றிக்கத்தான் வேணும். அதிலிருந்து வெளியேறித்தான் ஆகணும். வெளியேறி மறுபடியும் அதே தவறை நம்ம வாழ்க்கையில் வராமல் வெளியவே வச்சுருக்கணும், நம்மளை காப்பாற்றிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு தேடலை நோக்கி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.